வணக்கம் நேயர்களே, இது சானல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம், திருத்தல பயண குறிப்புகள். படைப்பு விசு ஐயர். நலம் தரும் திருத்தலம். எனக்கு சம்பளம் போதவில்லை, ஏதாவது பாச வருமானம் கிடைக்கும்படி இருந்தால் சொல்லுங்க என பலரும் சமூக வலைப்பதிவுகளில் கேட்பதை பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு ஆலோசனையாக பலரும் கை காட்டுவது பங்கு சந்தை தான். இப்போ பங்கு சந்தை புதிய உச்சத்தை தொட்டு விட்டது, 70,000 புள்ளிகளை கடந்து விட்டது என உசுப்பேத்தும் வார்த்தைகளை சொல்லி அடிப்படை தெரியாமல் பங்கு சந்தையில் பணத்தை பறி கொடுத்தவர்கள் பலர் உண்டு. ஒரு முறை அடி பட்டவர்கள் அந்த பக்கமே எட்டிப்பார்க்காமல் போனதும் உண்டு. நீண்ட கால முதலீட்டுக்கு என்று ஆலோசனை வைத்தால் பலரும் முதலில் கை காட்டுவது பங்கு சந்தைத்தான், அதை அடுத்து மியூச்சுவல் ஃபண்டு, இப்படி நிறைய சொல்லுவார்கள். இன்னும் சிலர் சீட்டு கம்பெனி, அதிக வட்டி தரும் டெபாசிட் என ஏமாந்தவர்கள் பட்டியலும் ஏமாற்றிய கம்பெனிகள் பட்டியலும் நிறையவே உண்டு. அதை நாமும் அவ்வப்போது செய்திகளில் பார்த்து கொண்டு இருப்போம். இதெல்லாம் வேண்டாம் என்று சின்னதாக தொழில் செய்து நஷ்டம் அடைந்து மீண்டும் தொழிலில் முதலீடு செய்ய வாய்ப்பு இல்லாமல் இழந்த பணத்தையும் எடுக்க முடியாமல் ஏதாவது ஒரு கம்பெனியில் திறமைக்கு குறைவான பதவியில் சுமாரான சம்பளத்தில் வேலை செய்யும் சிலரையும் நாம் பார்த்து இருப்போம். இது போல இருந்த பணம் அல்லது முதலீட்டை தொலைத்தவர்கள் செய்வது அறியாமல் நிற்கும்போது அவர்களுக்காக வருத்தப்படாமல் இருக்க முடியுமா என்ன? வறுமை நீங்கி வளமை பெற என்ற புத்தகம் அமேசானில் கிடைக்கும். இதில் சில வழிபாட்டு பாடல்களை குறித்து தந்து உள்ளது. அந்த தமிழ் வழிபாட்டு பாடல்களே பலன் தரும் என்றாலும் இழந்த செல்வத்தை மீட்டு பெறுவதற்கும் இனி இழப்பை தவிர்க்கவும் ஒரு ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கு இந்த வாரம் இந்த திருத்தல பயணத்தை குறித்து கொள்ளுங்கள். இந்த திருத்தலம் சென்னைக்கு அருகில் இருக்கிறது என்றால் நாம் தவிர்த்து விடலாமா? முருகன் திருத்தலம்தான். இந்தியாவிலே உயரமான சிலை வடிவமைப்பை கொண்ட இந்த திருத்தலம் சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூர் அருகில் உள்ள வல்லக்கோட்டையில் உள்ளது. வல்லக்கோட்டையில் உள்ள கோடை நகர் குமரன் என்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இயல்பாகவே வல்லக்கோட்டை முருகன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகனுக்கு அரஹரோஹரா என்று ஒரே ஒரு நாளைக்கு ஒரு முறை சொல்லி பாருங்கள், மனதில் உற்சாகம் பிறக்கும். இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் உள்ள முருகன் சிலை இந்தியாவிலேயே உயரமான முருகன் என்றால் ஆச்சரியமாக உள்ளது அல்லவா? வள்ளி தெய்வானையுடன் நின்ற திருக்கோலத்தில் இருந்து அருள் பாலிக்கும் முருகன் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார். பொதுவான நிலையில் எல்லா நாட்களிலும் இந்த திருத்தலம் சென்று வழிபாடு செய்யலாம் என்றாலும் இழந்ததை மீட்டு பெறவும் இழப்பை தவிர்க்கவும் தொடர்ந்து வாரம் ஒரு முறை என்ற வகையில் 7 வாரம் தொடர்ந்து சென்று வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு வாரம் தவறினால் மீண்டும் முதலில் இருந்து தொடங்க வேண்டும். இப்படி 7 வாரம் தொடர்ந்து வழிபாடு செய்தால் 9வது வாரத்தில் இருந்து மாற்றம் வருவதை அவரவர் அனுபவத்தில் உணரலாம். 7 வாரங்களிலும் ஒரே வேண்டுதலை வைத்து இருக்க வேண்டும். பொதுவாக மக்கள் இயல்பு முதலில் ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு ஒரு சில வாரங்களுக்கு பிறகு வேறு ஒரு வேண்டுதலை வைப்பார்கள். நிறைவாக இரண்டும் நிறைவேறாமல் போயிடும். அதன் பிறகு மற்றவர்களை குறை சொல்வார்கள். அதனால் அன்பர்கள் இதனை குறித்து கொண்டு எந்த வேண்டுதலை தொடங்கி வழிபாடு வைக்கிறோமோ அதே வேண்டுதலை தொடர்ந்து 7 வாரம் வைத்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் நினைத்த பலனை அடையலாம். திருப்புகழ் பாடப்பெற்ற இந்த திருத்தலம் சுமார் 1500 ஆண்டுகள் பழமையானது. ஒரு முறை அருணகிரிநாதர் திருப்போரூரில் வழிபாடு இயற்றி மறுநாள் திருத்தணி போக எண்ணி இருந்தார். கோடை நகர் மறந்தனையோ என முருக பெருமான் கனவில் வந்து கேட்டதனால் வல்லக்கோட்டை வந்து முருக பெருமானை தரிசித்து 8 திருப்புகழ் பாடல்களை பாடி அருளியதாக வரலாறு சொல்லும். கோவிலின் வெளிப்புறத்தில் திருக்குளம் இருக்கிறது. வஜ்ராயுதம் கொண்டு உருவாக்கப்பட்ட திருக்குளம் என்பதால் வஜ்ர தீர்த்தம் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ளது. பாதிரி மரத்தை தல மரமாக கொண்ட இந்த திருக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் என்ற ஊரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது.
இப்போது சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு இருப்பதால் பயணம் சுலபமாகவும் விரைவாகவும் சென்று வர பஸ் வசதிகளும் இருக்கிறது. ஆலயத்தின் பிரகாரத்தில் அகத்தியர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் ஆகியோர் திருமேனிகள் வரிசையாக உள்ளன. முன்பே சில கட்டுரைகளில் சொன்னது போல, எங்கே எல்லாம் பாம்பன் சுவாமிகள் சிலை இருக்கிறதோ அந்த திருக்கோயில் எல்லாமே பலன் தரும் அற்புத திருத்தலம் என்பதில் ஐயமில்லை. முன்பு பழுதடைந்து இருந்த ஆலயம் இப்போது சிறப்பாக புதுப்பிக்கப்பட்டு உள்ளது என்பதற்கு சான்றாக, முன்பெல்லாம் அன்னதானத்தில் பங்கு பெற 50 நபர்கள் தான் இருப்பார்கள், இப்போது சுமார் 1500 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் இதை மிகப்படுத்தி சொல்ல தேவையில்லை. தொடர்ந்து 7 வாரங்கள் எல்லாம் என்னால் போக முடியாது என்று நினைப்பவர்கள் என்றால் கூட பரவாயில்லை, ஒரே ஒரு முறை சென்று கோடை நகர் குமரனை வழிபாடு செய்து வாருங்கள். முருகனே உங்களை அழைத்து செல்வார் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். விசு ஐயர்.